வயதான மூதாட்டியர் ஒருவர் தலை நிறையா மாம்பழத்தை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் சாலையோரம் மாம்பழம் மாம்பழம் என கூச்சலிட்டு செல்கிறார். நடக்க முடியாமல் தள்ளாடிச் செல்லும் பாட்டியை வீட்டுக்குள் இருந்து ஒரு இளைஞன் பார்க்கிறான். பார்த்த அவன் குடுகுடுவென ஓடி வந்து, பாட்டியம்மா கொஞ்சம் இங்க வாங்க அப்படி என்று கூப்பிடுறான். அந்த பாட்டியம்மாவும் அவன் வீட்டை நோக்கி வராங்க. வந்ததும் அந்த இளைஞன், பாட்டியம்மா கூடையில என்ன மாம்பழமா வச்சிருக்கீங்க, கொஞ்சம் இறக்கி கீழே வைங்க, மாம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு அந்த பாட்டி அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இளைஞனோட செயலை கண்டு கண் கலங்கிய பாட்டி கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த பாட்டி அம்மாவோட கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். பழத்தை இறக்கி காட்டுங்கம்மா. பிடிச்சிட்டேன் நல்லா. என்ன பழம் இது? ஒட்டு பழம். மரத்திலே பழுத்த காம்ப பாருங்க. எவ்வளவு? 1.5 கிலோ 100 ரூபாய். இது 1.5 கிலோவா? நேத்துங்க கல்யாணம். பழம் நல்லா ஒண்ணும் இதெல்லாம் இல்ல, நல்லா இருக்குல்ல. நீங்க சாப்பிட்டா பாத்துக்குங்க. கல்யாணம். சேஞ்ச் வச்சுக்கிறீங்களா? காசுக்கு பாக்கி இருக்குமா சில்லறைக்கு? இது எவ்வளவு இருக்கு இதுல? 1.5 கிலோ 100 ரூபாய். எவ்வளவு நீர்? 200 ரூபாய் இருக்குது. வச்சுருங்க. சரி, உங்களை எல்லாம் நல்லா வைக்கணும். எப்ப அவளை சொத்து எனக்கு ஒரு புள்ளையெல்லாம் அழைச்சு விட்டு இன்னைக்கு இந்த கூட தூக்குறது. எப்ப அவளை சொத்து எனக்கு ஒரு புள்ளையெல்லாம் அழைச்சு விட்டு இன்னைக்கு இந்த கூட தூக்குறது. பெற்ற மகன் கைவிட்ட பிறகும் யாரிடமும் கையேந்தி நிற்காமல் தான் சொந்த உழைப்பில் சம்பாரிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த பாட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற சிம்பிளையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.